juicy, spark the happiness, quench the thirst, natural. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசி தனுசு ராசி என்றால் இந்த பதிவு உங்களுக்கு. இந்த தனுசு ராசி பொறுத்தளவுக்கு இந்த ஜென்ம ராசி பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது, பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது குரு ஆதிக்கம் பெற்ற ராசி. குரு ஆதிக்கம் அப்படின்னு சொல்லும்போது வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்கு. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, அது வேற விஷயம். தனுசு ராசின்னு சொல்லும்போது மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது. இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருக்கே, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஆண் மூலம் அரசாளும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சாமி நீங்கள் சொல்கிறீங்க சாமி ஆண் மூலம் அரசாளும்னு, பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாமி. இப்போல்லாம் மாமனாருக்கு டைம் நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க, இப்போல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஆண் மூல நட்சத்திரமாக இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வர போகிற மருவம் புள்ள நல்லா இருப்பாங்களா, மாமனாருக்கு எதுவும் ஆகிடுமா, அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஏன்னா மூல நட்சத்திரம் எவ்வளோ அருமையான நட்சத்திரம், ஆனால் அதை இன்றைக்கி யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு தவறான நிறையா தகவல்களும் தவறான சில விஷயங்கள்லாம் புகுந்ததுனால மக்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் போயிடுச்சு. மூல நட்சத்திரம்னாலே ஒரு பயம் வந்துடுச்சு. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நான் பிறகு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடுத்த பதிவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பூராட நட்சத்திரம், பூராடம் போராட்டம், அது உண்மைதான். பூராடம் போராட்டம் எப்போதுமே உங்களுக்கு லைஃப் போராட்டமாக தான் இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தால் கடன் பிரச்சனை, அது இது வாழ்க்கை பிரச்சனை, நிறையா பிரச்சனைகளை உருண்டோடி தான் லைஃப்பில் அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நிலையான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு நீங்கள் சிரமப்பட்டு போராடி தான் ஜெயிப்பீங்க, அது என்னமோ உண்மைதான். உத்திராட நட்சத்திரம் இதில் மதில் சவுத்தில் இருக்கிற பூனை மாதிரி இப்படியா அப்படியா, தாமரை இலையில் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி ஒட்டும் ஒட்டாத மாதிரி, இப்படி தான் அவங்களுடைய. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான விஷயம். வெளிப்படையான பேச்சு உண்டா உங்ககிட்ட? இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா? வெளிப்படையான பேச்சு. அதே போல் தாராளமான மனம். வீட்டுக்கார் 10 ரூபா போட்டாங்க, ஏங்க 10 ரூபா போடுங்க, 20 ரூபா போடுங்க, 20 ரூபா கொடுக்க, தாராள மனம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதில் நிறையா இருக்கும். நீதியுடன் வாழும் ராசி. நீதி தவறாதவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் கரெக்டாக இருப்பேன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் நான் கரெக்டாக இருப்பேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் சில பெண்களுக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நினச்சவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இந்த பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இந்த பர்சனை இது பண்ணணும்னு நினைப்பாங்க, பண்ணிக்க முடியாது. சில பேர் பார்த்திங்கன்னா ஏஜ்டு வைஸ் கொஞ்சம் ஏஜ்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சஞ்சலமான வாழ்க்கை இருக்கும். சஞ்சலமான வாழ்க்கை அப்படிங்கிறது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். சஞ்சலமான வாழ்க்கை இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எதிலும் நேர்மையுடன் நடக்க விரும்புவார்கள். சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பயணங்கள் நிறைவாக இருக்கும். சில பேருக்கு பயணங்கள் வெகு தூர பயணங்கள், சில பேருக்கு சில விஷயங்கள்லாம் நிறைவாக இருக்கும். நேர்மை, நம்பிக்கை, சுதந்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காதலில் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். பொய் சொல்லக்கூடாது, கரெக்டாக இருக்கணும்னு நினைப்போம். உறவுகளில் அமைதியை விரும்பினாலும் அக்கறை இல்லாதபடி நடைமுறை பிரச்சனைகளை சில நேரத்தில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படின்னு சொன்னால் பண வரவு சில பேருக்கு நன்றாக இருக்கும். ஆனால் சாதாரணமாக செலவுக்கு மேல் செலவு இருக்கும். வாழ்க்கையை நடத்துவது அப்படிங்கிறது சில சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நீங்களாக போய் சில கமிட்மெண்ட்ஸில் மாட்டிக்கிறது, நீங்களாக போய் சில விஷயத்தில் போட்டு இன்றைக்கி நிறையா ஒரு சரியான அட்வைஸ் இல்லாமல், சரியான ஒரு சில இது இல்லாமல் இன்றைக்கி நிறைய விஷயத்தில் மாட்டின்னு முடிக்கிறது யாருன்னு கேட்டால் இன்றைக்கி இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான். சிக்கல்களை நிறைய எல்லாமே நல்ல விஷயங்கள் கூடி வந்துமே மூணாவது மனுஷனால் அது தடங்களாகி நிற்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. சில பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள்லாம் அடிக்கடி சில பேருக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். சில பேருக்கு எல்லாமே நன்னா இருக்கும். வேலையில் அப்படின்னு எடுத்துக்கும்போது சில பேர் ஆசிரியர் சம்மந்தப்பட்டவர்கள், யோகா சம்மந்தப்பட்டவர்கள், தத்துவம் சம்மந்தப்பட்டவர்கள், விதிவிலக்கு சார்ந்த தொழில்கள், ஊடகம், பயணத்துறை, வழிகாட்டுதல் ஆகிய துறைகள் உங்களுக்கு ஏற்றவையாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவம், நர்சிங் சம்மந்தப்பட்டது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, சில பேருக்கு இன்ஜினியரிங்காக சாமி இன்ஜினியருக்கு இப்போ எங்கே வேலை கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். சில பேருக்கு இன்ஜினியரிங் வேலை இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதே போல் மின் சாதன பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாமே நல்ல நாட்டமாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. சில பேர் வட்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களும் இருப்பாங்க. ஃபினான்ஷியலாக ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்களாம் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் உண்டு. புதிய சில விஷயங்கள்லாம் உண்டு. அதே போல் குடும்பம் எடுத்தோன்னா அன்பும் சுதந்திரமும் விரும்பும் குடும்ப சூழல்.
குடும்ப சூழல் நல்லா இருக்கும். அன்பு, பண்பு, பாசங்கள் எல்லாம் ஒரு நேசத்தோட நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய, குழந்தைகள் மீது நம்பிக்கை, கணவன் மனைவியோட நேர்மையான சில உரையாடல்கள், நேர்மையான சில பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இருக்கும். நல்லா சரியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். திருமணம், மறுமணம், சில விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். விவாகரத்து சம்மந்தமான சில பேருக்கு வந்து ப்ளஸ் மைனஸாக இருக்கும். சில பேர் தம்பதிகள் பிரிஞ்சு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் அபரிவிதமாக வெளியில் போய் கிடக்கு. சில பேருக்கு தொழிலில் முன்னுக்கு வர முடியாமல் சில பேர் சிரமப்பட்டு இருக்கேன். இந்த ஜென்மராசி பலனில் இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண பொறுமையாக இருங்க. இப்போ 7ல் குரு இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் மாறும்போது இன்னும் உங்களுக்கு நன்னா இருக்கும். அதே போல் உங்களுக்கு அடுத்ததாக உங்களுடைய உடல் நலம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது மார்பு, சுவாசம், கால்வலி, நரம்பு, சோர்வு, உணவு மாறுதல், கொஞ்சம் தண்ணி மாற்றி குடிச்சிட்டாலே தொண்டை எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு இது எஃபெக்ட் ஆகிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். தண்ணி மாற்றி குடிக்கிறதுனால தொண்டை எஃபெக்ட் ஆகிறது, பிரச்சனைகள், பேச முடியாது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல் அதிகமாக இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் அதிகமாக இருக்கும். கார் ஓட்டின்னு போக முடியாது, 2 வீலர் ஓட்டின்னு போக முடியாது, முதுகு சாஞ்சு உட்கார முடியாது. அந்த மாதிரியான சில பிரச்சனை. பெரியோர்களுக்கு முக்கியமாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தனியாகவே ஒரு மெடிக்கல் ஷாப்பே ஓப்பன் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் சில பேருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மாதத்துக்கு இத்தனை 4000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கினா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் தூக்கம் குறைபாடு உண்டு. தூக்கம் குறைபாடு அதிகமாகவே இருக்கும். பிரச்சனைகள்லாம் இருக்குது. உடலை தெளிவாக வைத்திருக்கும் பழக்கம் தேவை. உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பத்தை பார்க்க முடியும். பணம் சம்பாரிச்சுட்டே இருக்கிறதுங்கிறது ஒன்று, உடல்நிலையை பார்த்துட்டா தானே அடுத்த இதுக்கு நீங்கள் பார்க்க முடியும். அதையும் நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? அதனால் அதில் பழக்கம் தேவை. மாணவிகள் படிப்பில் நல்லா படிப்பாங்க. புதிய சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். புதிய விஷயங்களில் கற்றுக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். உங்களுடைய சந்தேகங்களை உங்கள் வாத்தியார்கிட்ட, உங்களுடைய ஆசிரியர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக சொல்லிக் கொடுப்பாங்க. இருந்தாலும் அதை நீங்கள் உள்வாங்கி உணர்ந்து படித்து மிஸ் எல்லாம் ஓய்வாக இருக்கும்போது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன படிக்க போகிறோம், அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கடந்த பிறவியிலே தனுசு ராசி பொறுத்தளவுக்கு கடந்த பிறவியில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பயண விபத்துக்களை போன பூர்வ ஜென்ம கர்மால விபத்து கர்மான்னு சொல்லுவாங்க. அதில் நிறையா அனுபவிச்சுட்டாங்க. இறப்புக்கெல்லாம் அதிகமாக அனுபவிச்சுட்டாங்க. சுமங்கலியாக காலமானவர்கள், அதே போல் கன்னியா பெண்களாக காலமானவர்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பிரமை பிடித்து காலமானவர்கள், இவங்கெல்லாம் இந்த பூர்வ ஜென்ம கர்மா அப்படிங்கிறது உண்டு. இதெல்லாம் அதனால தான் இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் விலகல் இதெல்லாம் இருந்ததுனால தான் இப்போ வந்து சில உறவுகள் விலகி போயிட்டாங்க. அதே போல் இறந்துருக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சந்தோஷமுமே லைஃப்பில் இல்லாமல் விரக்தி தன்மையாக இருப்பது இந்த கர்மாவில். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமையில் நீங்கள் வந்து சில கோவில்கள்லாம் சொல்கிறேன். அழகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அழகர் கோவில் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருக்குவளை போயிட்டு வாங்க. திருக்குவளைன்னு ஒரு ஊர் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்குவளை நான் சொல்லணுங்கிறதுல யார் ஊர்னு உங்களுக்கு தெரியும். திருக்குவளை போயிட்டு வாங்க. அதிர்ஷ்ட எண்கள் 3. அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைலாம் அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருக்கண்ணங்குடி அப்படின்னு ஒரு ஊருக்கு, திருக்கண்ணங்குடின்னு நினைக்கிறேன், அந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே விஷ்ணு ஆலயம்னு இருக்குது. அங்கே போய் சுதர்சன ஹோமம் பண்ணிட்டு வாங்க. நேரம் கிடைக்கும் போது சுதர்சன ஹோமம் பண்ணிட்டு வாங்க. மேலே மேலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்கள் நேர்மையும் தாராளமும் இந்த பிறவியில் உங்களை உயர்த்தும். சரியா? ஆன்மீகத்தை அனைத்து வாழ்க்கையும் அமைதியாகவே நீங்கள் கொண்டு போங்க. மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.